ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தொழுது முடிச்ச உடனே அவங்களுக்கு வழக்கமே வச்சுருந்தாங்க. அது புகாரில் 1386வது ஹதீஸில் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடிச்ச உடனே மக்கள் நோக்கி திரும்பி உட்காருவாங்க. அது சில அறிவிப்பில் சுபுகுண்டு வருது, சில அறிவிப்பில் தொழுகை பொதுவாக வருது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ஸலாத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுது முடித்த உடனே அக்பல் அலைனா பிவஜ்ஹி, அவங்க எங்களை நோக்கி இப்படி திரும்பி உட்காருவாங்க. இப்போ முதுகு பக்கம் தானே தொழுது இருப்பாங்க. தொழுது முடிச்சவொடனே மக்கள் நோக்கி என்ன செய்வாங்க, திரும்பி மக்களை பார்க்கும் விதமாக உட்கார்ந்து விடுவார்கள். உட்கார்ந்து சொல்லுவாங்க, மர்ரஹா மின்கும் லைலத்துர் ருயா, இன்று இரவு யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. ரசூல் என்ன செய்வாங்கன்னா, திரும்பி உட்காந்து இன்று ராத்திரி யாராவது கனவு கண்டீங்களா, கனவு கண்டீங்கன்னு சொன்னால் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்வதற்காக வேண்டி எதுக்கு அதை கேட்குறாங்க, என்ன கனவுன்னு கேட்பாங்க. அதுக்கு ரசூல் என்ன செய்வாங்க, இந்த கனவுக்கு இதான் அர்த்தம், நமக்கு கனவுக்கு விளக்கம்லாம் சொல்லக்கூடாது. கனவுக்குடைய விளக்கம் என்பது அல்லாஹ்வா என்ன செய்யறது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். அது யூசுப் நபி கற்றுக் கொடுத்தா அவரே என்ன செய்வார், இது வந்து இறைவன் எனக்கு கற்றுத்தந்த சிறப்பு ஞானம்னு அவர் சொல்லுவார். சூரா யூசுஃப்ல அது இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் கனவுக்கு பலன் சொல்லுவாங்க. நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, கனவுக்கு பலன் இறங்கிடக்கூடாது. கனவுனா கேட்டுக்கணுமே தவிர இந்த கனவுக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் உனக்கு யாரை சொல்லி தந்தா, அது எங்கேருந்து அந்த ஞானம் உனக்கு கிடைச்சி, அதனால இந்த கனவு பலன் சொல்ல அது புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. கனவின் பலன்கள், பள்ளியை கண்டா இது, பானையை கண்டா இது, யானையை கண்டா இதுன்னு என்ன செய்கிறாங்க, அது கனவு பலன்னா இஸ்லாத்தின் பேர்லையே நிறைய நூல்கள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, நிறைய கிதாபுகள்லாம் இருக்குது. எல்லாமே போய் புழுக மூட்டை அரபியில் இருந்தாலும் எனக்கு அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் ரசூலை சொல்லணும்ல. அப்படிலாம் எந்த ஒன்றுக்கும் இந்த கனவுக்கு இதான் ரிசல்ட்னு ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் யாராவது கனவு கண்டீங்களா, அவங்க வித்தியாசமான கனவு ஏதாவது கண்டா அவங்க சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா ரசூலா என்ன செய்வாங்கன்னா அது விளக்கம் சொல்லுவாங்க. இந்த கனவுக்கு அப்படியா, இந்த கனவு கண்டீங்களா, இது வந்து சைத்தானுடைய வேலை, சைத்தானுடைய வேலை கனவாக இருந்தால் அப்படி சொல்லிடுவாங்க. நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அந்த கனவுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறை தூதருக்கு தான் சொல்ல முடியும். நம்மளும் அந்த பொறுப்பை எடுத்துக்க கூடாது. நீ அஜர்த்தனை தொழில் முடிச்சுட்டு கனவு கண்டீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கு தப்சீர் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வைங்க, மக்களை வழி எடுத்து நாசமாக்கிடுவாங்க. அது நமக்கு தெரியும். கனவு கண்டியலான்னு கேட்பாங்க. ஆமாம், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு விளக்குவார். விளக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, போய் கூட மாஷா அல்லாஹ், அந்த கனவை கேட்டு முடிச்ச உடனே மாஷா அல்லாஹ், நல்ல கனவு, அல்லாஹ் நாடியபடி நடந்து விட்டதுன்னு சொல்லிட்டு தான் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த எந்த கனவு கண்டாலும் விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவர் ஒரு அரண்மனையில் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பார். அதை சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடியபடி நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கனவுக்கு இதுதான் புரிந்து கொள்ளணும் என்ற விளக்கத்தையும் சொல்லுவார்கள். ஒருவர் வந்து நல்ல கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த கனவை விளக்கணும்னு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்கன்னா, மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாஷா அல்லாஹ் சொல்வது வந்து நல்ல ஒரு விஷயம்.